பரவனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 27ஆம் நாள் 13/10/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரத்திலாக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள் சிவனுடைய உடம்பில் சரி பாதியை தான் பெறுவதற்காக தன்னையும் சிவனையும் யாரும் பிரிக்கக்கூடாது என்பதனாலே இந்த 21 திதிகள் அடங்கிய விரதமாகிய கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பூஜைகள் வழிபாடுகள் அனுஷ்டானங்களிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம் பக்தியோடு சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த 21 திதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு வீதம் அவரவருடைய கையினாலே போட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு முடியாதவர்கள் ஆலயங்களிலே முடிச்சு போட்டு வைத்திருப்பார்கள். அதைத்தான் இப்பொழுது ஒரு வழக்கமாகிவிட்டது. அவரவர் கைகளாலே அந்த முடிச்சுகள் போடப்படுகின்ற பொழுது அதற்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். அவ்வாறு நல்ல சிந்தனைகள் நமக்கெல்லாம் வர வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் தினமும் அவர்களுடைய கைகளினாலே அந்த முடிச்சுகளை போட்டுக்கொள்ளுகின்ற பொழுது அதற்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும். நமக்கு தொடர்ச்சியாக 21 தினங்கள் அந்த விரத அனுஷ்டானத்திற்கு இயற்கை உபாதை இடம் கொடுக்கவில்லையா இருந்தால் 9 நாட்களிலே அந்த விரதம் இருந்து கொள்ளலாம். 7 நாட்களுக்கும் அந்த விரதம் இருந்து கொள்ளலாம். அவ்வாறு 7 நாளைக்கு இருக்கிற பொழுது கூட ஒரு நாளைக்கு 3 முடிச்சு வீதம் உங்கள் கைகளாலே போட்டு பாருங்கள். அதற்கு அதிகமான சக்தி. ஒரு நாளைக்கு 3 வீதம் போட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது அங்கே நமக்கு 21 இந்த திதிகளும் அதற்குள்ளே அடங்குகின்ற வகையிலே 21 முடிச்சுகள் வந்துவிடும். அவ்வாறு நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயங்களிலே இவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் செல்லுகின்ற பொழுது பில்வம் அக்ஷதை இவை இரண்டும் முக்கியமாக அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்கின்ற வகையிலே அல்லது அங்கே கும்பம் வைத்திருக்கிற பொழுது கும்பத்தை சுற்றி வந்து வலமாக வந்து சிவனை வேண்டி இந்த கேதாரேஸ்வரரை வேண்டி அங்கே பிரார்த்தனை செய்வதும் அங்கே கட்டப்படுகின்றதாகிய அந்த நோன்பு கயிறு இது கணவனால் மட்டும் கட்டப்பட வேண்டிய கயிறு. இந்த கௌரி காப்பென்பது வேறு ஆடவர்கள் கட்டிவிடக்கூடாது. இது ஆலயங்களிலே குருமார்கள் கட்டுகிறார்கள் தானே என்றால் கட்டக்கூடாது. இது ஒரு தாலிக்கு சமமானது. ஒரு பெண்ணுக்கு தாலி எவ்வாறு முக்கியமோ அதுபோன்றதான் இந்த கேதார கௌரீஸ்வர நோன்பு கயிறு. இதை கணவன் மட்டும்தான் கட்ட வேண்டும். சரி, கணவன் தான் கட்ட வேண்டும். கணவன் ஊரிலே இல்லை, கணவன் நாட்டிலே இல்லை, நாம் என்ன செய்யலாம் என்றால் அவ்வாறு கணவன் ஊரிலே இல்லை, அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ வருவார் என்றால் அந்த நோன்பு கயிற்றை சுவாமி படத்தில் வைத்து வந்தவுடன் கட்டிக்கொள்ளலாம். அல்லது அவர் இல்லை 6 மாதத்துக்கு வரமாட்டார், வெளியூரில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், வீட்டிலே உள்ள மூத்த சுமங்கலிகள் பாட்டியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், யாராவது ஒரு மூர்த்த சுமங்கலிகள் அதனை அம்பாளை நினைத்து அவர்கள் கட்டிவிடலாமே தவிர வேறு ஆண்கள் இந்த நோன்பு கயிற்றை கட்டக்கூடாது என்ற சிந்தனை நமக்கெல்லாம் வர வேண்டும். இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு அர்த்த நாரி ஈஸ்வரனாக
காட்சி கொடுத்ததாகிய இந்த கேதார கௌரி விரதத்திலே நாமும் அனுஷ்டித்து அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய அருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இறையருளோடு பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இன்றைய தினம் இந்த தேய்பிறை அஷ்டமி, இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானையும் வழிபாடு செய்து பைரவப் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்கின்ற பொழுதிலும் இந்த தோஷங்கள் நீக்குகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானையும் வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாம் மனிதர்களோடு மனிதர்களாக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய உடல், எங்களுடைய சிரிப்பு, எங்களுடைய அசைவுகள் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு, அவ்வாறு இறைவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அடையாளங்களை பயன்படுத்துவார். அந்த அடையாளங்கள் எங்களுக்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பங்களாக அமையலாம். இவ்வாறு காலத்திற்கு காலம் இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பி அல்லது தன்னுடைய உதடுகளாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, பேசுவதற்கு மக்களுக்கு மனிதர்களை அடையாளங்களாக அனுப்பினார். இவ்வாறு யோனா என்கின்ற இறைவாக்கினரை நினிவே என்ற அந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புகின்றார். அவர்களுடைய வாழ்வு எல்லாம் ஒழுக்கமில்லாத வாழ்வாக, இறைவனுடைய அறநெறிகளை அவர்கள் பின்பற்றாமல் அழிவுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே யோனா என்கின்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அந்த மக்கள் யோனாவினுடைய போதனையை கேட்டு அரசன் முதல் கடைசி ஆள் வரை அவர்கள் எல்லோரும் இந்த போதனையினாலே மனமாற்றம் பெற்றவர்களாக அவர்கள் தவம் இருந்து செபம் செய்து தியாகம் புரிந்து அவர்களுடைய மனமாற்றத்தை வெளிக்கொணர்ந்தார்கள். இவ்வாறு இந்த இயேசுவுடைய காலத்திலே சிலர் வந்து இயேசுவை சோதிப்பது போன்று ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், ஒரு புதுமையை செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆம் அன்பு நெஞ்சங்களே, அப்பொழுது இயேசு உடனடியாக ஒரு அடையாளத்தை செய்து அவர்களை நம்ப வைக்கலாம் என்று எண்ணவில்லை. அவர்களை சாடுகின்றார், அவர்களை பேசுகின்றார், கண்டிக்கின்றார். அடையாளத்தை தேடுகின்றீர்கள். இறைமகன் இயேசுவே ஒரு அடையாளமாக, இறைவனுடைய அருட்சாதனமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, ஆண்டவருடைய கனிவை, ஆண்டவருடைய பொறுமையை இந்த இயேசு மக்களுக்கு போதனையாகவும் சாதனையாகவும் எடுத்து காட்டினார். இயேசு ஒரு தனிப்பெரும் அடையாளமாகும், அடையாளத்தை தாண்டிய ஒரு அருட்சாதனமாகும். ஆண்டவருடைய முகத்தை இந்த உலகத்திலே காண்பித்தவர் இயேசு. அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கின்றவர், ஏற்றுக்கொள்ளுகின்றவர், அவர் நல்லவர் என்பதை இயேசு எடுத்து காட்டினார். ஆனால் எல்லோரும் அதை இனம் கண்டுகொள்ளவில்லை. ஆகையினாலே இறைவனும் யார் எனக்கு என்பதை நாங்கள் இந்த நாளிலே கேட்கலாம். இந்த இறைவன் எங்களுக்கு என்ன அடையாளத்தை தந்திருக்கின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக, எல்லா மனித அடையாளங்களுக்கும் மேலாக இயேசுவை தந்திருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவதன் மூலமாக, அவருடைய போதனையை கடைப்பிடிப்பதன் மூலமாக நாங்கள் இறைவன் எம் மத்தியிலே இருக்கின்றார் என்பதையும், எங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதையும், அது ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே நாங்கள் இறைவன் எங்களோடு பேசுகின்றார்,
அடையாளங்கள் மூலமாக பேசுகின்றார் என்றால் எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய போதனையை நாங்கள் படித்து கொள்வோம். அவருடைய போதனையை அறிந்து நாங்கள் அதன்படி ஒழுகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழ வேண்டும். இந்த மாற்றத்தினூடாகத்தான் நாங்கள் படிப்படியாக இறைவனை நோக்கிய பயணத்திலே நாங்கள் முன்னேற்றம் காணுவோம். இந்த அருளுக்காக இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும்
தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.